ஒரு சின்ன கோடு வந்து உலகத்தையே காலி பண்ணுன்னா நீங்கள் நம்ப முடியுமா? அதுதான் நடந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே வந்து நம்ம அனுபவிச்சிட்டோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க மைக்ரோசாஃப்ட் அவுட்டேஜ். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இதில் சில இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் மற்ற வீடியோவில் இல்லாத சில பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். நான் பிரகாஷ் பேசுகிறேன். என்னதான் நடந்துச்சு அந்த அவுட்டேஜ் அப்படின்னு சொல்கிற அந்த கிரிட்டிக்கல் சைபர் செக்யூரிட்டி அலர்ட் சாஃப்ட்வேர்னால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைய தினம் நம்ம வந்து சரி பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆனால் இது நடந்த ஒரு 2-3 நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெரிய பேக்லாஷ். அதாவது வெள்ளிக்கிழமை எக்ஸாக்டாக சொல்லணும்னா 21 அன்னைக்கு பெரிய ஒரு பேக்லாஷ். இந்தியன் எக்கானமி மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஓவர் எக்கானமி வந்து அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறது சொல்கிறதுல மிக ஆகாது. எதனால் இது நடந்தது? நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது நியூஸில் பார்த்துருப்பீங்க, மைக்ரோசாஃப்ட் அவுட்லாஷ் சைபர் செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்ற மாதிரி சில வேர்ட்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை விட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வரும், எரர் வரும். அதை வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இஷ்யூஸ் வந்துட்டுருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முக்கியமான கம்பெனி, சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற மைக்ரோசாஃப்ட்டுக்கு சப்போர்ட் தர கம்பெனி க்ரௌட் ஸ்ட்ரைக்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆண்ட்ராய்ட்லேயும் மற்றபடி ஆப்பிள் ஃபோன்லேயும் வந்து அப்டேட்ஸ் அப்பப்போ வரும். அந்த அப்டேட்ஸ் வர நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பண்ண உள்ள விஷயங்கள் சில சமயம் வந்து ஏன்டா இந்த அப்டேட் வந்ததுங்கிற மாதிரி வெறுத்து போயிருப்போமா இல்லையா? நீங்களே வந்து என்னப்பா அதை பற்றி ஞாபகப்படுத்துறியான்னு சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருந்தாலும் இந்த அப்டேட்ஸ் வந்து எவ்ரி டைம் ஒரு அப்டேட் கொடுக்கும்போது அதில் வந்து சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் சில செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் எம்பெட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து எப்போதும் உள்ள ப்ராக்டிஸ். இதுபடி தான் வந்து இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கிற கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக்கிற கம்பெனியை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். அவங்க வந்து எல்லா மேஜர் கம்பெனிஸுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் எஸ்பெஷலி மைக்ரோசாஃப்ட்டுக்கு முக்கியமான ஒரு வெண்டாராக இருக்காங்க. அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி பேச்சஸ், சைபர் செக்யூரிட்டி இன்வால்மெண்ட் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு பேக் சப்போர்ட் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய கம்பெனி தான் க்ரௌட் ஸ்ட்ரைக். அன்றைக்கி என்ன நடந்தது, அதாவது 21 என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஒர்க் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டில் வந்து சில எரர் வந்திருக்கு. ஒரு சின்ன எரர், அதாவது 0ங்கிற ஒரு இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல. அதனால் வர இம்ப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஓவர் எக்கானமி அவுட்டு. பல விஷயத்தில் வந்து எல்லாராலையும் வந்து சமாளிக்க முடியாத விஷயங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் க்ரௌட் ஸ்ட்ரைக்குடைய இது எல்லாமே ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே டவுன் ஆகிருக்கு. மற்றபடி யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்ற மாதிரி அந்த எம்ப்ளாயீஸுக்கும் அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எத்தனையோ பேருக்கு வந்து பயங்கர பிஸியான ஒரு டேயாக இருந்திருக்கு. அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் எங்கெல்லாம் நடந்துச்சோ அந்த அப்ளிகேஷன் நடந்த இடங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. எஸ்பெஷலி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பல ஏர்போர்ட்ஸில் வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஸோ ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணுற அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மைக்ரோசாஃப்ட் சர்வர்ஸில் தான் ரன் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் வந்து மிக முக்கியமான விஷயம். நம்ம ஊரில் வந்து ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் இப்போ நமக்கு வந்து கூகுள் மற்றும் மைக்ரோசாஃப்ட்டுங்கிற மாதிரி பெரிய பெரிய யூரோப்பியன் கண்ட்ரிஸுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளே வந்து ஆத்ம நிர்பர் பாரத்தில் பல விதமான ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வச்சு பிக்கப் பண்ணுங்கிற குரல்கள் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவு இம்பேக்ட் கொடுத்த இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற கம்பெனியுடைய அந்த ஒரு சின்ன ஒரு பேட் பேட்ச் இன் செக்யூரிட்டி அப்டேட் வந்து பயங்கர இஷ்யூஸை க்ரியேட் பண்ணியிருக்குங்கிறது தான் வந்து நான் சொல்ல வர விஷயம். இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஏர்போர்ட்ஸ்லாம் பார்க்கணும். அவங்க ஏர்போர்ட்ஸில் இண்டிகோவாக இருக்கட்டும், பல விதமான மேஜர் ஏர்லைன்ஸ் வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு 24 ஹவர்ஸுக்கு முன்னாடி உள்ளவங்க யாருமே எங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க, எங்களால் வந்து அதை சமாளிக்க முடியல, க்யூஸ் பயங்கரமாக இருக்குது, நிறைய ஃப்ளைட்ஸையும் வருது. அது இந்த அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பல விதமான மீடியா கம்பெனிஸ், பல விதமான கம்பெனிஸ் ரன்னிங் இன் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஓவர் வந்து பெரிய ஒரு பேக்லாஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர், டெக்னிக்கல் கிளிஷ்னு அவங்க சொன்னாலும் இதனுடைய எக்கானமி பாதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறத வந்து இனிமே தான் வந்து கணக்கிட்டு பார்ப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இம்பேக்ட் வந்து ஹெவியாக இம்மீடியட்டாக வந்துருச்சு. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷஸ் கூட ஆகிருக்கு பல கண்ட்ரீஸில். இந்த அளவு பெரிய இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய அந்த இந்த ஒரு சின்ன ஒரு
பேக்லாஷ் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக இது ஒரு இனம் தெரியாத ஒரு பயத்தை உண்டாக்குதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த டைம் வந்து சைபர் அட்டாக் ஆகிருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு டயத்தில் ஹேக்கர்ஸ் வந்து பார்த்துட்டு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு நிறைய அட்டாக்ஸை க்ரியேட் பண்ணி பலவிதமான எக்கனாமிக்கல் இதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி பல இனம் புரியாத பல விஷயங்கள் இருக்குங்கிறது தான் வந்து எல்லோருடைய பயமாகவும் இருக்கிறதுன்னு சொல்ல வரேன். அதே சமயம் இதை வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் இதில் வந்து பேச்சஸை வந்து சில ஈஸி 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதை கிளியர் பண்ண முடியும்னு சொல்லி கம்பெனிஸுக்கு இம்மிடியேட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணி கொடுத்து அதுக்கு வேண்டிய எமர்ஜென்சி ஃபயர் ஃபைட்டிங் எக்ஸசைசஸ்லாம் வந்து நடந்து இதை கிளியர் பண்ணி திருப்பியும் நேற்றைய தினம் வந்து இது அப் ஆயிருச்சு. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி உள்ள சில விஷயங்கள் பிளான் பண்ணப்பட்டதா, இல்லை இந்த மாதிரி அப்கிரேட்னு சொல்லி பேட்சில் அதாவது ப்ராக்டிக்கலாக ஏதோ ஒரு எதேச்சியாக நடந்த விஷயமா அப்படிங்கிற கருத்துக்களை பகரும்படி தயவு செஞ்சு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை தான் நான் சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் தான் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவித்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு உள்ள பல விதமான டாபிக்ஸை நம்ம சேனலுக்கு தரணும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.